எல்லோருக்கும் வணக்கம். இது இலக்கியா கிரேஸ் டியூஷன் சென்டர். இந்த நாளில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வால் சுவரில் ஒட்டுற ஒரு பேப்பர் டிசைன் செய்ய போகிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு கலர் பேப்பருங்க, அங்கே பாருங்கள் கலர் பேப்பரெல்லாம். அது வந்து ஒரு பேப்பர் வந்து 2 rupees 1 rupee அப்படிலாம் ஸ்டோரில் இருக்கும். ஒயிட் பேப்பர், கலர் பேப்பர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கம்மு, சிசர், இந்த டபுள் டேப். இது வந்து சுவரில் ஒட்டும் போது தான் தேவைப்படும். அது அவ்வளோதாங்க, ஒரே ஒரு 3 ஐட்டம் தான். கலர் பேப்பர், கம்மு, சிசர், இந்த டபுள் டேப். இதை வச்சு இவங்க எப்படி ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதாக வந்து அந்த பேப்பரை வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு இங்கே பாருங்கள் கட்டமான ஷேப்பை எடுத்துகிட்டு ஒரு கார்னரை வச்சு அந்த ஒரு கார்னர்லேருந்து மெதுவாக அதை ரோல் பண்ணிகிட்டே வராங்க. பாருங்கள், ஒரு கார்னர்லேருந்து அப்படியே அதை சுற்றுறாங்க. பாருங்கள், இங்கே காற்று கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுறாங்க. ஃபாஸ்ட்டாக பாருங்கள். ஒரு கார்னர்லேருந்து அப்படியே அதை சுற்றிக்கணுங்க. அதை ஒரு ரோல் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட்டு கார்னரை வந்து கம்மு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு ரோல் வந்து சுற்றிக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை ரோல் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அவங்க ரோல் பண்ணிக்கினாங்க. இது மாதிரி வந்து ஒரு 9 ரோல், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட்டமான பேப்பர் எடுத்து ஒரு 9 ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ரோலும் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், முக்கோண வடிவில் ஒட்டுறாங்க. முக்கோண வடிவில் ஒன்றுமே இல்லை, அந்த கம்மை விட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு முக்கோண வடிவம். அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே இன்னும் ஒன்று ரெண்டாவது பேப்பரும் அதுக்கு மேலே வந்து கம் பேஸ்ட் பண்ணிட்டு ஒட்டுறாங்க. ஸோ ஒரு முக்கோண வடிவத்தை ஒட்டிக்கிறாங்க. ஒரு 3 ரோலை வச்சு அதுக்கு மேலே இன்னும் ஒரு 3 ரோலை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த முக்கோணம் செய்யறதுக்கு 6 ரோல் நமக்கு தேவை. பாருங்கள், ஒரு 6 ரோலை வச்சு ஒரு முக்கோணமாக ஷேப்பை வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காம்பினேஷன் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும். ப்ளூ கலரில் சின்ன சின்ன கட்டமான பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி செய்ய போகிறாங்க. அந்த கட்டமான பேப்பரை கரெக்டாக வந்து ஒரு 4 பாதியாக மடிச்சுட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு முக்கோண ஷேப்பை அதை வந்து மடிக்கிறாங்க. முக்கோணமாக மடிச்சுட்டு அது வந்து ஒரு செமி சர்க்கிள்ங்க, ஒரு அரை வட்டம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அதில் வந்து படம் வரைஞ்சிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு அரை வட்டம் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிடுறாங்க. ஈஸிங்க. ஒரு கட்டமான பேப்பர் எடுத்து 4 அது கட் பண்ணிவிட்டு அது முக்கோணமாக மடிச்சுட்டு அரை வட்டமாக அதை ஒரு படம் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளவர் வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வருது. அது 4 அந்த ஃப்ளவரில் இங்கே பாருங்கள் 1 கட் பண்ணிடுறாங்க. பாருங்கள், அந்த பூ ஷேப்பில் வந்து ஒரு சைடை வந்து கட் பண்ணி கீழே போட்டுறாங்க. அது வேண்டான்ட்டு இந்த 3 பக்கத்தில் வந்து பாருங்கள், ஒரு பக்கத்தில் கம்மை வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று வச்சுருக்காங்கல்லங்க, அந்த கார்னரில் ஒட்டிக்கிறாங்க.
அதுக்கு மேலே அந்த ப்ளூக்கு மேலே அதே போல் வந்து ஒயிட்டை செஞ்சு அதை ஒட்டுறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன வந்து கட்டை பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி ப்ளூவு ஒயிட்டு எல்லாமே இது இப்போ அதே மாதிரி தான். இப்போ இந்த 3 கார்னர்லையும் இதே மாதிரி பூவை ஒட்ட போகிறாங்க. பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து அந்த ஃப்ளவரை ஒட்டிட்டாங்க, 3 ஃப்ளவராக. வேறு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ரோலர் எடுத்துக்கிறாங்க. இந்த ரோலரை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கலர் பேப்பரை வந்து சர்க்கிள் வரைகிறாங்க. அது சர்க்கிள் ஷேப்பாக அங்கே பாருங்கள் கட் பண்ணிக்கிறாங்க. அதை பாருங்கள், ஒரு கோன் வடிவில் ஒரு ஐஸ்கிரீம் ஷேப்பில் வந்து ஒட்டிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், அந்த ரோலில் வந்து இப்போ அவங்க அந்த ஸ்கொயர் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு கோன் மாதிரி பண்ணாங்களே, அதை இப்படி ஒட்டிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 3 செய்யணுங்க. 3 செஞ்சு இந்த ஃப்ளவர் கீழே ஒட்டணும். இங்கே பாருங்கள், ஒரு 3 செஞ்சு இந்த ஃப்ளவர் கீழே ஒட்டணும். எப்படி ஒட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த கோன் ஷேப் மாதிரி பண்ணி அந்த ரோலரில் ஒட்டின அந்த 3த்தையும் வந்து இந்த ட்ரையாங்கிள் இதில் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுறாங்க கம்மை வச்சு. இது ஒன்றுமே இல்லைங்க, கலர் பேப்பர், இந்த கம்மு, சிஸ்ஸரை வச்சு பண்ணுறது. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஈச் பேப்பர் 2 rupees கலர் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பரெல்லாம் A4 ஷீட் வாங்கிங்க 1 rupee. இது மேக்ஸிமம் இது செய்யறதுக்கு ஒரு 10 rupees கூட செலவாகாதுங்க. இந்த இதை அழகாக பேஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இதுதாங்க சுவரில் ஒட்டுற அழகான பேப்பர் ஸ்டிக்கர்ஸ். நம்ம வந்து நம்ம ரூம்ஸில் ஒட்டிக்கலாம், ஹாலில் ஒட்டிக்கலாம், பெட்ரூம்லலாம் ஒட்டிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஒயிட்டும் ப்ளூ காம்பினேஷன் பார்க்க அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நாங்கள் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி வந்து டபுள் டேப் கட் பண்ணி ஒட்டிக்கிறாங்க. இது அப்படியே நம்ம அழகாக வந்து இப்போ வந்து ஒரு சுவரில் ஒட்டி உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள், வால் ஸ்டிக்கர் ஜஸ்ட்டு ஒரு 5 rupees தான் இது செய்ய ஆகும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ரூமில் எல்லாம் இது மாதிரி செஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.